இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் யாவரும் நலமாக இருக்கிறீங்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். புதிய நாளை கர்த்தர் காண கிருபை தந்திருக்கிறார். இந்த நாளுக்குரிய வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளினால் குணம் ஆனீர்கள். இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்து நம்முடைய பாவங்களை அவர் தமது சரீரத்திலே அவர் சுமந்தார். அதற்கு காரணம் என்னன்னா, நீங்களும் நானும் நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக உங்களுக்கும் எனக்கும் அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளினாலே குணம் பெற வேண்டும் என்பதற்காக இயேசு அவைகளை இந்த உலகத்திலே சகித்தார். அவர் ஏற்றுக்கொண்ட அடிகள், அவர் வடித்த இரத்தம், இவைகள் எல்லாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே தான். அவர் நம்முடைய பாவங்களுக்காக செத்திருக்கிறார். உங்கள் பாவத்திற்கு இந்த உலகத்துல மனிதர்கள் மரிப்பதில்லை. உங்க பாவத்திற்கு யார் மரித்தார் என்றால், இயேசுவானவர் இந்த உலகத்து வந்து உங்க பாவத்திற்கு மரித்திருக்கிறார். அவர் மரித்து உங்களை பிழைத்திருக்கும்படியாக அவர் செய்திருக்கிறார். இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை நல்ல ஆழமா கவனிங்க. நீதிக்கு பிழைக்கும்படியாக அவர் தம்முடைய சரீரத்திலே பாவம் இல்லாத மனிதனாய் இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய சரீரத்தை, பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் மரித்தார். நீங்களும் நான் பிழைத்திருக்கும்படியாக அவருடைய தழும்புகளினாலே கர்த்தர் நமக்கு சுகத்தையும் குணத்தையும் கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை தியானிங்க. இந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றக்கூடியதாக இருக்கிறது. யாவரும் கண்களை மூடி நாம் செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் பாவங்களை ஏற்றுக்கொண்டீர். நாங்கள் நீதியின்படி பிழைத்திருக்கும்படியாக உம்முடைய தழும்புகளினாலே நீர் எங்களுக்கு சுகத்தையும் குணத்தையும் கொடுக்கும்படியாக நீர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் என்பதை தியானித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தையிலே நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.